மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சரணடைய நடிகர் சஞ்சய் தத்தை தொடர்ந்து மேலும் 7 குற்றவாளிகளுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் உள்ளிட்ட ஜாமீனில் இருக்கும் குற்றவாளிகள் அனைவரும் 4 வாரத்துக்குள் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும் என கடந்த மாதம் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த காலக்கெடு ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் நிறைவடைவதை ஒட்டி நடிகர் சஞ்சய் தத் உள்ளிட்ட 8 பேர் வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து தாங்கள் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தனர். நிலுவையில் இருக்கும் திரைப்படங்களின் ஷூட்டிங்கை முடித்துக் கொடுப்பதற்காக சஞ்சய் தத்துக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கால அவகாசம் கோரி மனு செய்த மேலும் 7 குற்றவாளிகளின் மனுக்களை உச்சநீதிமன்றம் வியாழனன்று விசாரித்தது. அல்தாப் அலி ஜயீத், அப்துல் ரசாக் மேமன், சஞ்சய் தத்தின் நண்பர் யூசுப் மோஷின் நுல்வல்லா, புற்றுநோய் பாதித்த சைபுன்னிசா காசி என்ற பெண், பார்க்கர், ஹஜ்வானே, அட்ஜானியா ஆகிய 7 பேருக்கு சரணடைவதற்கான கால அவகாசத்தை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டித்து நீதிபதிகள் பி சதாசிவம், பி எஸ் சௌகான் ஆகியோர் உத்தரவிட்டனர். கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுக்கும் வரையில் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரிய சைபுன்னிசா காசி, பார்க்கர், ஹஜ்வானி ஆகியோரது மனுக்கள் செவ்வாய் அன்று நிராகரிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஜாமீனில் வெளிவந்திருந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகள் 11 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் புதன்கிழமை அன்று மும்பையில் உள்ள தடா சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர்.